இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டில் எப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த டைம் அதே வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவும் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் மற்றும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவில் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் 19:16 அப்படிங்கிற இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த உங்களுக்கு வந்து நல்லா காட்டுற மாதிரி ஒரு இந்த ஸ்கொயர் அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். ஸோ அந்த ஒரு டேப்பை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மீடியா அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவை இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ண போகிறீங்க. ஸோ சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா சிசருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரேம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கையாலேயே உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மேலே நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆட் பண்ணிவிட்டு இந்த இதே பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து எண்ட் பொசிஷன் வரைக்கும் உங்களுக்கு இப்படியே தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஷேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகாது. இப்போ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்தளவு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ ஐக்கான்மா நம்மளுக்கு வந்து வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விக்னெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து மாறிடும். ஸோ இப்படி இருக்கனால நம்ம டெம்ப்ளேட் வந்து மேலே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் என்ஹான்சிங்காக வந்து இருக்கும். ஸோ அதனால் இது வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த டெம்ப்ளேட்டுக்கான லிங்க்கை. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிசர் ஐக்கான் பக்கத்தில் இங்கே ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஐக்கான் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபுல் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபுல் சைஸ் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பிளண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. 255 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிடைக்கும். ஓரளவு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வரும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். அப்படியே பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஒரு பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒப்பாசிட்டியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒப்பாசிட்டி தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜுக்கு பதிலாக நான் இப்போ ஒரு 50 வந்து கொடுக்குறேன். 50 கொடுத்துட்டு இப்போ வெளியே வந்துடலாம். ஸோ வெளியே வந்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லே அப்படிங்கிற ஓவரால் அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ளிக்கர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விட்டு விட்டு எரியிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்மளுடைய டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டுக்கான டவுன்லோட் லிங்க்கும் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருங்க. செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது அந்த டெக்ஸ்ட்டு லைஃப் இஸ் ஷார்ட் மச்சி அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிக்சல் லேப்லேயே நீங்கள் போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணி வச்சதை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிக்சல் லேப்லேருந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃபோட்டோவை வச்சு உங்கள் நேம் மேலே வைக்கினாலும் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஒரு ப்ளே பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளே பட்டன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளே பட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு சைஸ் வந்து வேணுமோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி வீடியோ மட்டும் பண்ண ஆடியோவும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்ல. ஸோ ஆடியோ ஆட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய ஃபோல்டர்ஸில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய லோகோஸ் ஏதாச்சும் வாட்டர் மார்க் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கீழே அல்லது மேலே எங்கே வேணால் உங்களுடைய இஷ்டம்படி நீங்கள் உங்களுடைய வாட்டர் மார்க்கை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இதிலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதை கொஞ்சம் தனித்துவமாக காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளிக்கர் நம்ம போட்டோம்னா அந்த பிளாக் கலர் இமேஜ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்கும், அதாவது வெளியே அவுட்டர் சைடில் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு எடிட்டிங் நம்ம இதிலே வந்து பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைஃப் இஸ் ஷார்ட் மச் அப்படிங்கிற இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்க இந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா பிரிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. ஃபார்வர்ட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட், அதாவது வீடியோ டெம்ப்ளேட்டையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதையும் நீங்கள் வந்து ஃபார்வர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டன், அதாவது ப்ளே பட்டனையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 டெம்ப்ளேட்டையும் வந்து ஃபார்வர்டில் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து பேக்ரவுண்டில் வந்து வச்சோம் அப்படின்னா ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் வந்து இருக்கும். ஏன்னா அந்த டெம்ப்ளேட் நம்மளுக்கு முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்ஹான்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஜெய். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன்ல, அதே மாதிரி சைடில் இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ரேட் எவ்வளோ அந்த அளவு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லிக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா மறந்து போயிடுது. ஏன்னா நியூவாக வரக்கூடியவங்களுக்கு இதை பற்றி தெரியறதில்ல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.